ஹாய் கைஸ், என்னோட யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் நாப்கின்லேருந்து மென்ஸ்ட்ரல் கப்புக்கு ஏன் சேஞ்ச் ஆனேன், என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதையும் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ண மென்ஸ்ட்ரல் கப் வந்து பிசேஃப் பிராண்ட்லேருந்து. நான் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஸ்ட்ரல் கப் வாங்கும்போது அது எல் சைஸில் வாங்கிட்டேன், எனக்கு வாங்க தெரியாமல். ஸோ அதுக்கப்புறம் நான் பிஷேஃபில் வந்து எஸ் சைஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். எஸ் வந்து ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எஸ் சைஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். அப்புறம் இப்போ புதுசாக நான் செலக்ட் பண்ணியிருக்க பிராண்ட் வந்து கார்மசியோடது. கார்மசியில் எம் சைஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எவ்வளோ எம்எல் வந்து நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த கப்பில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு நாப்கின் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒன் ட்ராப் ப்ளீட் ஆகிறதுமே எனக்கு டே டு டே தெரியும். ஸோ அது ஃபீல் ஆகிறதுனால எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் மென்ஸ்ட்ரல் கப் நான் யூஸ் பண்ணும்போது நான் பீரியடுங்கிற ஃபீலே இருக்காது. இட்ஸ் மை செகண்ட் டே பீரியட். ஸ்டொமக் பெயின், ஹிப் பெயின் இல்லாமல் இருந்தாலே போதும். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ரெகுலராகவே ஃபாலோ பண்ணலாம். இந்த மந்த் நான் பெயின் வராமல் இருக்க முன்னாடியே என்னோடய பாடியை ரெடி பண்ணிக்கிட்டேன். நிறைய ஜூஸ் குடிச்சு, நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு நான் முன்னாடியே ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா லாஸ்ட் மந்த் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஸ்ட்ரல் கப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 4th and 5th டேயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டேயில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளஸ் வெஜைனா பெயின்மே நம்மளுக்கு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ட்ரை பண்ண வேணாம். 4th and 5th டேயில் பண்ணிங்கன்னா ப்ளீடிங் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணுன்ற டவுட்டும் எல்லாருக்கும் இருக்குது. நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்க வீடியோ மாதிரியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டிங் இருக்குது. நான் இதை பற்றி யூடியூப்பில் ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வாஷ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. நீங்கள் உங்கள் மென்ஸ்ட்ரல் கப்பை வந்து ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ½ hour ஆஃப்டர் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி திரும்பவும் நீங்கள் வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம். இதை பற்றின டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஎம் வாங்க, நான் அதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ.